Hi friends, welcome back to Mitran Structures. Today we will learn about the how to design and modeling of a steel portal frame structures with the help of Tekla structural designer softwares. Okay, previous video பார்த்தீங்க அப்படின்னா ஆர்சிசி பில்டிங் எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஓகே, கரோடு பீமாக இருந்தாலும் சரி, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கேண்டிலேர் ஸ்லாப் எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா we will focus on the design ஆஃப் ஸ்டீல் போர்ட்டல் ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா, இதான் நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா போர்ட்டல் ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படிம்பாங்க. ஓகே, அந்த போர்ட்டல் ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது மேக்ஸிமம் ஒரு டெம்பரரி ஸ்ட்ரக்சராக கூட இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. சில இடத்துல மட்டும் தான் பர்மனன்ட் ஸ்ட்ரக்சர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு பொலிட்டீஷியன் கேம்பெயின் பண்ணுறாங்க, ஓகேங்களா, சடனாக ஏதோ ஒரு கான்ஃபரன்ஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா அதுக்கு பார்த்தீங்கன்னா வித்தின் ஏ 1 டேக்குள்ளே பார்த்தீங்கன்னா இதை ஈஸியாக நம்ம அசம்பிளிங் பண்ணிடலாம். ஓகே, அசம்பிளிங் பண்ணி திரும்பி டிஸ்மேண்டலிங் பண்ணிடலாம். ஓகே, இது நிறைய இடத்த பார்த்தீங்க அப்படின்னா ஃபேக்ட்ரிஸ் அவுட்லுக்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டெம்பரரி ஸ்ட்ரக்சர்ஸ்க்காக பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க. டெம்பரரியாகவும் பண்ணிக்கலாம், நம்ம பர்மனெண்ட்டாகவும் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர்ஸோட இந்த காம்போனன்ட்ஸ், போர்ட்டல் ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர்ஸோட இந்த காம்போனன்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதை நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா காலம் அப்படிம்பாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இன்க்ளைண்டாக இருக்குல்ல அதை பார்த்தீங்கன்னா நேம் இஸ் கால்ட் தி ராஃப்டர். ஓகேங்களா, இந்த ராஃப்டர் அப்படிம்பாங்க. நெக்ஸ்ட் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வி ஹவ் ப்ரொவைடிங் தி பர்லின். ஓகேங்களா, அந்த ராஃப்டருக்கு பர்பெண்டிகுலர் டைரக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்லின் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு மேலே ப்ரொவைடிங் தி ஷீட். ஓகேங்களா, நார்மலாக ஏதோ ஒரு ப்ரொவைட் ஸ்டீல் ஷீட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இதை ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, இதை தான் நம்ம இப்போ இந்த டிசைன் பண்ண போகிறோம். ஓகே, டெக்லா ஸ்ட்ரக்சரில் எப்படி டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் செட் தி கன்ஸ்ட்ரக்ஷன் லெவல்ஸ் மாடலில் போய்ங்க. செட் தி கன்ஸ்ட்ரக்ஷன் லெவல் ஃப்ரம் பேஸ்மெண்ட் லெவல், பேஸ்ல இருந்து இந்த ஃபுட்டிங்ஸ் லெவல் பார்த்தீங்க அப்படின்னா -0.5. நம்ம ஆர்சிசி மேலாம் தேவையில்ல, ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் தான், அதனால இந்த மினிமம் ரெக்யர்மெண்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணால் போதும். மினிமம் ஃபுட்டிங் டெப்த் ப்ரொவைட் பண்ணால் போதும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஹைட், பேஸ்ல இருந்து இதோட ஹைட். ஓகேங்களா, இந்த அப்பெக்ஸ் ஹைட் ஃப்ரம் பேஸ்ல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அப்பெக்ஸ் ஹைட் வந்து ஓகேங்களா, இந்த பேஸ்னு வச்சிங்க. பேஸ்ல இருந்து இந்த அப்பெக்ஸ் ஹைட் ஓகேங்களா ஒரு 7 meters. யூ ஆர் ப்ரொவைடிங் தி 7. ஓகே, இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் லெவல் செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் கோ டு ரெக்டாங்குலர் விசார்ட். கிரிட்ஸில் போயிட்டு இந்த ரெக்டாங்குலர் விசார்ட்ஸில் எக்ஸ் டைரக்ஷன். ஓகேங்களா, இப்போ எக்ஸாம்பிள் எக்ஸ் டைரக்ஷனுங்கிறது இதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸ் டைரக்ஷன். இந்த டைரக்ஷனை பார்த்தீங்கன்னா எக்ஸ் டைரக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ கிரிட்ஸ் இருக்குது, எவ்வளோ கிரிட் லைன் 1 2 3 இந்த மாதிரி நிறைய பாசிபிள் இருக்கும். நம்மளோட ப்ராஜெக்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் இரகுலர் ஷேப்பாக இருந்துச்சு அப்படின்னா ஓகேங்களா, இப்போ இரகுலர் ஷேப் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா 5 மீட்டர் 6 மீட்டர் 6 மீட்டர் 5 மீட்டர் 6 மீட்டர் 5 மீட்டர். ஓகேங்களா, இந்த மாதிரி நம்ம இந்த ப்ரொவைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இதோட டிஸ்டன்ஸ். ஓகேங்களா, அதான் ஃப்ரம் இந்த டிஸ்டன்ஸ் தான் மென்ஷன் பண்ணுறாங்க. ஓகேங்களா, இது ஒரு கிரிட் லைன்ஸாக வச்சுக்கோம், இங்கே ஒரு கிரிட் லைன்ஸ். அப்போ 2 பேவாக கன்சிடர் பண்ணிங்க. இந்த 2 பேவோட இந்த டிஸ்டன்ஸ் ஒரு 5 மீட்டர். ஓகே, நெக்ஸ்ட் ஃபினிஷ். ஓகே, இப்போ நார்மலாக நம்ம இது ட்ரா பண்ணியாச்சு. இதை நீங்கள் ஸ்ட்ரக்சர்ஸ் வியூவும் இப்படி கொண்டு வந்துங்க, 2 தான் இருக்கிற மாதிரி. ஓகே, இது நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த பேஸ் 2D வியூவை, இது பார்த்தீங்க அப்படின்னா 3D வியூ. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம இந்த போர்ட்டல் ஃப்ரேம் தான் பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் பண்ண போகிறது. இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாகவே பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் இருக்கும், செப்பரேட்டாகவே பார்த்தீங்கன்னா போர்ட்டல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, கிளிக் தி போர்ட்டல் ஃப்ரேம். போர்ட்டல் ஃப்ரேமை கிளிக் பண்ணிவிட்டு அதுங்க ஆப்ஜெக்ட் கேட்குறாங்க, எந்த லொக்கேஷன்லேருந்து எந்த லொக்கேஷன். போர்ட்டல் ஃப்ரேம் எந்த லொக்கேஷன்லேருந்து இந்த எந்த லொக்கேஷன் அப்படின்ட்டு. ஓகேங்களா, இதை கிளிக் பண்ணிவிட்டு டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இன்னொரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஓகே, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா போர்ட்டல் ஃப்ரேமோட இந்த ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஓப்பன் ஆகும். அதில் கோ டு இந்த எடிட் ஆப்ஷன். ஓகேங்களா, எடிட் ஆப்ஷனில் எல்ஹெச் அப்படிங்கிறது. ஓகேங்களா, இதில் வந்து எல்ஹெச் அப்படிங்கிறது இந்த ஹைட் ஆஃப் இந்த லெவல் மென்ஷன் பண்ணுறாங்க.
LHங்கிறது இந்த ஹைட், ஃபூட்டிங்லேருந்து இந்த மினிமம் கிளியரன்ஸ் ஹைட் தான் பார்த்தீங்கன்னா LH அப்படிம்பாங்க. LH without providing the 7 மீட்டர். ஓகேங்களா. பட் அபெக்ஸ் ஹைட் வந்து நம்ம கம்மியாக தான் கொடுத்துருக்கோம், அதனால் without provided 4.5. நெக்ஸ்ட் அதோட ஸ்லோப்பு எவ்வளோ ஆங்கிள் ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்ட்டு without providing the 10 டிகிரி அதை ஸ்லோப் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. ஓகே கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வேலி ஒன்றும் கிடையாது. இந்த பேஸ் வந்து ஃப்ரம் எதுலேருந்து, ஓகேங்களா, லெவல் 00னா 00ன்னு மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம வந்து பேஸ்லேருந்து ஒரு 0.45 நாட் ஐ திங்க் 0.5 வச்சுருக்கோன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. மைனஸ் 0.5 0.5. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹாஞ்சஸ் இந்த இது, ஓகேங்களா, இந்த இடத்துல வருது பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ ப்ரொவைட் பண்ணுறோம், அப்பெக்ஸில் எவ்வளவு, ஃபிக்ஸில் எவ்வளவு அப்படிங்கிறத நம்ம தான் இதை மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா. இந்த லென்த் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 1 மீட்டர், அது எவ்வளோ தூரம் லென்த் டிஸ்டன்ஸ் வரும். ஓகே, இதில் பார்த்தீங்க அப்படின்னா we have providing the 0.5, ஏன்னா இந்த ஜங்ஷன் ராஃப்டரும் இந்த காலமும் ப்ரொவைட் பண்ணுற ஜங்ஷன் 0.5. நெக்ஸ்ட்டு ரைட் சைட்லையும் லெஃப்ட் அண்ட் ரைட் சைட் 0.5. இந்த மிடில் we have providing the half of the distance. ஓகே, எண்டில் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறது half of the distance ப்ரொவைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இந்த மாதிரி ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா நமக்கு என்ன வந்துருச்சு, இந்த மாதிரி நமக்கு இந்த போர்ட்டல் ஃப்ரேம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துருச்சு. ஓகேங்களா. இந்த மாதிரி போர்ட்டல் ஃப்ரேம் வந்துருச்சு. நெக்ஸ்ட் இதை செலக்ட் பண்ணிவிட்டு நமக்கு எந்தெந்த லொக்கேஷனில் வேணும் அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். கோ டு எடிட் ஆப்ஷன், காப்பி, ஓகே. இப்போ நம்ம போர்ட்டல் ஃப்ரேம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியாச்சு. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா லோட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு வச்சுரும் we have providing the purlin or beam. ஓகேங்களா. இது நமக்கு வந்து ஹைட் கம்மியாக இருக்கிறதால we have providing beam. ஓகே, go to the beam ஆப்ஷனில் உங்களுக்கு ஓகேங்களா இந்த டைமென்ஷனில் எதுலேருந்து எடுக்கிறோம் அப்படின்னா ஃப்ரம் IS 808/1989. ஓகேங்களா. இந்த ஜாமெட்ரிக்கல் ஷேப், இப்போ ஒரு காலம், ஏன்னா நமக்கு ஆர்சிசி நம்ம ஃபெமிலியராக இருக்கும். ஓகே, பட் ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா இந்த கோட் புக்ஸ் எல்லாம் கண்டிப்பாக நீங்கள் ரெஃபர் பண்ணியிருக்கணும். இந்த பீமுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஸ்டாண்டர்ட் ஜூனியர் பீம்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்படின்னா லைட் பீம்ஸ் இல்லை மீடியம் இல்லைனா வைடு பிளான்ட் பீமு. அதே மாதிரி காலத்துக்கு பார்த்தீங்கன்னா we are using the HSSC. ஓகேங்களா. இந்தியன் ஸ்டாண்டர்ட் காலம் செக்ஷன், அப்படி இல்லைனா இந்த ஹெவி வெயிட் பீம் செக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா யூஸ் பண்ணியிருப்பாங்க. சேனல் செக்ஷனுக்கு இந்த மாதிரி இதோட டைமென்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் மீடியம் பீம் 100 அப்படிங்கிறது 100 எதை மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா டெப்த். ஓகேங்களா. இந்த பீமோட டெப்த்தை தான் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 125ங்கிறது மென்ஷன் தி பீமோட டெப்த். ஓகேங்க. இப்போ நம்ம இந்த பீம் ப்ரொவைட் பண்ண போகிறோம். ஓகேங்களா. இந்த செக்ஷனை இந்த ப்ரொவைட் பண்ணிங்க. செக்ஷனில் நம்ம we have providing the RH hollow. ஓகேங்களா. அதை சூஸ் பண்ணிக்கோ, செலக்ட். நெக்ஸ்ட்டு இதில் போயிட்டு செக்ஷனில் போயிட்டு அது டிசைன் செக்ஷனு, இது நார்மல், இதில் போய்ட்டு நம்ம அதை ப்ரொவைடிங் இது ரெக்டாங்குலர், உங்களுக்கு ஆங்கிள் எந்த செக்ஷன் வேணுமோ ஐ செக்ஷன் இது மாதிரி நான் ப்ரொவைட் பண்ணது பார்த்தீங்கன்னா இந்த ரெக்டாங்குலர் ஹாலோ செக்ஷன். ஓகேங்களா. அதில் இந்த 100 அதோட டெப்த் பார்த்திங்க அப்படின்னா இந்த 100 mm. ஓகேங்களா. இப்போ ப்ரொவைட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எங்கெல்லாம் பீம் வேணும் இந்த மாதிரி இந்த பீம் ப்ரொவைட் பண்ணிக்கங்க. பீம் ப்ரொவைட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இதே பீம் தான் சென்டர் அண்டு ரைட் சைட்லையும் ப்ரொவைட் பண்ண போகிறோம். அதனால் ப்ரெஸ் கண்ட்ரோல் பண்ணி எடிட், காப்பி, சென்டர், ரைட்டு. ஓகேங்களா. இந்த மாதிரி நம்ம இந்த பர்லின் ஆர் இந்த மாதிரி இந்த பீம் இந்த ப்ரொவைட் பண்ணியாச்சு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பிரேஸ்.
ஓகேங்களா. இந்த லேட்ரல் ஃபோர்ஸை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்கோசரம் பார்த்தீங்கன்னா we have providing the brace. go to மாடலில் இங்கே பிரேஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் எக்ஸ் கேவி பிரேஸ் ஏ பிரேஸ்ன்னு இருக்கும். நார்மலாக பார்த்தீங்கன்னா எக்ஸ் பிரேஸ் பார்த்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா. இந்த எக்ஸ் பிரேஸில் போய்ட்டு நீங்கள் கிரேட் அதே இருக்கட்டும். ஓகே 410 அது நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்குலர் செக்ஷன் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா. அதனால் சிஹெச் அதே செலக்ட் பண்ணிக்குவோம். நெக்ஸ்ட்டு இந்த ஹாலோ செக்ஷனில் போயிட்டு ஓகேங்களா இந்த செக்ஷன் இருக்குல்ல இதில் 80H வேணுமா எடிட் அதில் நம்ம சர்க்குலர் ஹாலோ செக்ஷன் தான் we are using the 100L. ஓகேங்களா. இப்போ நம்ம பிரேசிங் ப்ரொவைட் பண்ணிடுவோம். பிரேசிங் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எண்டு போர்ட்டல் ஃப்ரேமில் தான் மேக்ஸிமம் இதை ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ரொட்டேட் பண்ணிங்க. ரொட்டேட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இந்த போர்ட்டல் ஃப்ரேம் ஓகே பிரேஸ் ப்ரொவைட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மேபி இந்த மேலேயும் பிரேஸ் சம்டைம்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரூஃபில் எப்படி பிரேஸ் ப்ரொவைட் பண்ணுது இந்த சேம் ரெக்குயர்மெண்ட்ஸ். ஓகேங்களா. இப்போ சென்ட்ரல் 2 பிரேஸாக ப்ரொவைட் பண்ணிக்கும். ஏன்னா விட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதால பார்த்திங்க அப்படின்னா 2 பிரேஸாக ப்ரொவைட் பண்ணிக்கும். இந்த ரெட் மார்க் வரது பார்த்திங்க அப்படின்னா இந்த சென்டர் பாயிண்ட். ஓகே இதை முடிஞ்சா இதை காப்பி பண்ணி ப்ரெஸ் கண்ட்ரோல் go to edit option copy. ஓகே இப்போ நம்ம மாடலிங் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. go to the save option சேவ் கொடுத்துருங்க. சேவில் the portal frame ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா go to மாடலில் போயிட்டு ஃபஸ்ட்டு வால் பேனல். ஓகேங்களா. ஏன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி இந்த வால் பேனல் ப்ரொவைட் பண்ணியிருப்போம். ஏன்னா வால் பேனல் ப்ரொவைட் பண்ணால் மட்டும்தான் நம்ம விண்ட்லோட ரெசிஸ்ட் பண்ண முடியும், விண்ட்லோட நம்ம ஆக்டிவேட் பண்ண முடியும். ஓகேங்களா. இந்த மாதிரி இந்த வால் பேனல் உங்களுக்கு எந்தெந்த இடத்துல வால் வருதுமோ அந்த மாதிரி அதே மாதிரி இந்த வால் பேனல் ப்ரொவைட் பண்ணிங்க. வால் பேனல் இந்த மாதிரி வால் பேனல் ப்ரொவைட் பண்ணிங்க. ஓகே இப்போ வால் பேனல் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் கோ டு ரூஃப் பேனல். ஓகேங்களா. இந்த மாடல்லே அது ரூஃப் பேனல் இருக்கும். இந்த ரூஃப் பேனலை சூஸ் பண்ணி இந்த மாதிரி ரூஃப் பேனல். ஓகே நமக்கு இந்த மாடல் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு இந்த மாடல் ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகே நெக்ஸ்ட்டு கோ டு த லோடிங். ஓகேங்க லோடிங்கில் ஃபஸ்ட்டு செட் தி லோட் கேஸஸ். லோட் கேஸில் உங்களுக்கு இப்போ நான் நோ நீட் ஃபார் த சர்வீஸ் லோட் அப்போ அதை டிலீட் பண்ணிட்டுருங்க. சர்வீஸ் லோட் தேவையில்ல. நமக்கு பார்த்திங்க அப்படின்னா இதில் விண்ட் லோடு வரும். ஓகே கண்டிப்பாக எல்லா ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்லையும் பார்த்திங்க அப்படின்னா அப்ளைங் த விண்ட் லோடு லோட் கேஷன் இருக்கும். அதில் சேஞ்ச் த விண்ட் லோடு. ஓகேங்களா. அதில் சேஞ்ச் த விண்ட் டைப்பில் விண்ட் லோட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஸ்டீலை பொறுத்தவரை இந்த எரெக்ஷன் லோடு அப்படிம்பாங்க. ஏன்னா ஹெவி மிஷினரிஸ் வச்சு தான் பார்த்திங்க அப்படின்னா இதில் லோடு அப்ளை பண்ணுவாங்க. அதனால் அந்த எரெக்ஷன் லோடும் பார்த்திங்க அப்படின்னா அதை அப்ளை பண்ணிகிட்டு இருப்பாங்க.
அது நம்ம இம்போஸ் லோடு, ஏன்னா இம்போஸ் லோடு அதர்ஸ் இருந்தாலும் இந்த வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இதான் மேக்ஸிமம் நம்ம இந்த லோடு அப்ளை பண்ணுறது. ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த லோடு அப்ளை பண்ணுங்கள். ஓகே, த ஃபர்ஸ்ட் அப்ளைங் த டெட் லோட். ஓகேங்களா, இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா ரூஃப் பேனலில் பார்த்தீங்கன்னா டெட் லோடு அப்ளை பண்ண போகிறோம். எவ்வளோ அப்ளை பண்ணலாம் அப்படின்னா ஒரு 4 kN/m². ஓகேங்களா, இதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா 4 kN/m², இந்த டெட் லோட் ஆக்ட் ஆகுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இம்போஸ் லோடு. ஓகேங்களா, இந்த இம்போஸ் லோடு பார்த்தீங்கன்னா மேலே ஏதாச்சும் டியூ டு ரெயின் சீசனில் பார்த்தீங்க அப்படின்னா ஹெவி ரெயின் வருது அப்படின்னா அந்த லோடு ரெசிஸ்ட் பண்ணுறதுக்கு, இல்லைனா வேறு ஏதாச்சும் மேலே இந்த லோடு ஆக்ட் ஆகுது அப்படின்னா தான் மூவிங் லோடு ஆர் சர்வீஸ் லோடுனா லைவ் லோடு அப்படிம்பாங்க. ஓகேங்களா, அதில் இந்த ஏரியா லோடு, அதில் நார்மலாக பார்த்தீங்கன்னா 2 இந்த 2 kN ஆக்ட் ஆகுது. நெக்ஸ்ட்டு த எரெக்ஷன். ஓகேங்களா, இந்த எரெக்ஷன் லோடு பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மிஷினரிஸ் வச்சு யூஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி லோட் ஆக்ட் ஆகும். ஓகேங்களா, இப்போ ராஃப்டர்ஸ் ப்ரொவைட் பண்ணுற இடத்துல பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். அது ஒரு 7 kN வச்சுக்கும். லோட் டேரெக்டாகவே ராஃப்டரில் போய் ரெஸ்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருவோம். ஓகே கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் கோ டு த விண்ட் லோட். ஓகே, விண்ட் லோட் கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விண்ட் லோட் இங்கே தான் அப்ளை பண்ணோம். விண்டு விசார்ட் ஓப்பன் பண்ண உடனே இந்த மாதிரி டைரக்ஷன் வந்துடும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஓகேங்களா, இது வந்து 0, நெக்ஸ்ட் 90, 180, 270. இதில் ஒஸ்ட் கேஸ் டேட்டா, இதில் த விண்டு ஸ்பீடு. ஓகே, மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் போனீங்க அப்படின்னா உங்கள் ரீஜியனில் எவ்வளோ மேக்ஸிமம் விண்டு ஸ்பீடு எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட் பேட்ச் டிஸ்டன்ஸுக்கு நியர்பை ஏதாவது அப்டக்கல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுக்காக பார்த்தீங்கன்னா இதுக்காக ப்ரொவைடிங் இந்த 20 or 10 ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஃபினிஷ். இப்போ நம்ம இந்த விண்ட் லோடு அப்ளை பண்ணியாச்சு. அதை பார்க்கணும் அப்படின்னா கீழே விண்டு வியூன்னு இருக்கும். ஓகேங்களா, அதை சூஸ் பண்ணிங்க அப்படின்னா எவ்வளோ விண்டு அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா, இப்போ நம்ம விண்ட் லோடும் இந்த அப்ளை பண்ணியாச்சு, எரெக்ஷன் லோடு எல்லாம் அப்ளை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் கோ டு லோட் காம்பினேஷன். ஓகேங்களா, அடுத்து லோட் காம்பினேஷன் போய்க்குங்க. அதில் ஜெனரேட், அதில் ஆப்ரேட்டிங், இதில் எல்எஸ் ஃபார் த லிமிட் ஸ்டேட் மெத்தட். ஓகேங்களா, நம்ம லிமிட் ஸ்டேட் மெத்தடில் தான் இந்த டிசைன் பண்ண போகிறோம். இப்போ ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தடில் வேணும் அதையும் கிளிக் பண்ணிங்க. பட் நம்ம இப்போ டிசைன் பண்ண போகிறது இந்த லிமிட் ஸ்டேட் மெத்தட் தான். நெக்ஸ்ட் ஃபினிஷ். இப்போ லோட் காம்பினேஷன் நம்ம ஃபில் பண்ணியாச்சு. ஓகே கொடுத்துருங்க. ஓகேங்களா, இப்போ லோட் காம்பினேஷன் வந்திருக்கு அப்படின்னா இங்கே செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். லோட் கேசஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ரேட்டிங் லோட் காம்பினேஷன் எல்லாமே இதில் வந்திருக்கும். ஓகே, next go to the analyze all static. உங்களுக்கு அனலைஸ் வேணும்னா அனலைஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா டேரெக்டாக கோ டு த டிசைன் ப்ரொசீஜர். ஓகேங்களா, எல்லாமே அன்னோன்ஸ் வந்துருச்சு. இப்போ எக்ஸாம்பிள் இதுக்கு ஒரு ரிசல்ட் பார்க்கணும் அப்படின்னா இதோட கோ டு ரிசல்ட் வியூவில் போய்ட்டு அதில் த ரிசல்ட் ஆக்சியல் ஃபோர்ஸ். ஓகேங்களா, இப்போ உங்களுக்கு என்ன இதுக்கு வேணும், ஆல் லோடுஸ்க்கு வேணும் அப்படின்னா எல்லா விண்ட் லோடுக்குமே இந்த ஆக்சியல் ஃபோர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட் இதோட வேல்யூலாம் வேணும்னாலும் இதை பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் த டிஃப்ளெக்ஷன். ஓகேங்களா, எவ்வளோ தூரம் டிஃப்ளெக்ஷன் ஆகுது அப்படிங்கிறத இதுலேயும் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, இது பார்த்தீங்கன்னா யூசிங் தி அனிமேட்டர் வியூ. ஓகே, ரைட் கிளிக் பண்ணி அனிமேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த அனிமேட்டட் வியூலே வரும். எவ்வளோ தூரம் டிஃப்ளெக்ஷன் ஆகுது, எவ்வளோ டிஃப்ளெக்ஷன் ஆகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்த டியூ டு விண்ட் லோட் ஆகக்கூடிய இம்போஸோட எரெக்ஷன் லோடப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா, இந்த டேட்டாவில் எல்லாமே நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, டு வாண்ட் த மூமெண்ட் ஆர் டு வாண்ட் சியர் ஃபோர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த டேட்டாவில் நீங்கள் ஈஸியாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கோ டு த டிசைன். ஓகேங்களா, நிறைய ஆப்ஷன் இருக்கும். கிராவிட்டியா இல்லை த டிசைன் ஸ்டீல் ஸ்டாட்டிக். ஓகே, நமக்கு ஆர்சிஸ்னா கான்கிரீட்னா ஆல் கொடுப்போம். இதில் நீங்கள் ஒன்லி ஃபார் த ஸ்டீல். ஓகே, ஸ்டீல் ஸ்டாட்டிக் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதே ஆட்டோமேட்டிக்காக த டிசைன் பண்ணி வந்துடும். ஓகேங்களா, இப்போ நமக்கு எல்லா மெம்பர்ஸுமே பார்த்தீங்கன்னா அந்த ஃபெயிலியர்னு காமிக்குது. ஓகேங்களா, இது நம்ம பாஸ் பண்ண வைக்கிறதுக்கு இந்த மெம்பர்ஸை கிளிக் பண்ணிவிட்டு ஓகேங்களா இங்கே ஒரு ஆட்டோ டிசைன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா, எல்லா மெம்பர்ஸையும் கிளிக் பண்ணுங்கள். எல்லா போர்ட்டல் ஃப்ரேமையும் கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஆட்டோ டிசைன் அப்படின்ட்டு. அந்த ஆட்டோ டிசைனை கிளிக் பண்ணிவிட்டு எகைன் டிசைன் பண்ணுங்கள். எகைன் கோ டு த டிசைன் ஆப்ஷன், டிசைன் ஸ்டீல் ஸ்டாட்டிக்.
பண்ணிங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக டிசைன் பண்ணிவிட்டு ஓகேங்களா, உங்களுக்கு இந்த ஃபைனல் வியூ பார்த்தீங்க அப்படின்னா இதை கொடுத்துரும். ஆட்டோ டிசைன் ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த க்ரீன் கலரில் சேஞ்ச் ஆயிடுச்சு. பாஸ் ஓகேங்களா. ஒவ்வொரு போர்ட்டலாக கிளிக் பண்ணிவிட்டு இந்த டிசைன் ஸ்டில் ஓகேங்களா. ஒன்றும் இல்லை, அதுக்கேற்ற மாரி நமக்கு அந்த காலத்தோட வித்து காலத்தோட டெப்த்து பார்த்தீங்கன்னா அது இன்க்ரீஸ் ஆகிருக்கும். நீங்கள் இவ்வளோ லோடு அப்ளை பண்ணியிருக்கீங்க, அதுக்கேற்ற மாரி இது சேஞ்ச் ஆகிருக்கு அப்படிங்கிறத இந்த மென்ஷன் ஆகிடும். இந்த டிசைன் ஓகேங்களா. நெக்ஸ்ட் அங்கேருந்து பண்ணிட்டோங்க. இந்தமாரி ஆட்டோ டிசைன் நீங்கள் மேனுவலாகவும் டிசைன் பண்ணிக்கலாம், இல்லை அதுவே ஆட்டோ டிசைன் பண்ணி ஓகே இவ்வளோ லோட் கேரி அவுட் பண்ணுது, அதனால் கம்பல்சரி காலத்தோட வித்து இவ்வளோ ப்ரொவைட் பண்ணியிருக்கணும், ராஃப்டர் திக்னஸ் இவ்வளோ ப்ரொவைட் பண்ணியிருக்கணும், எண்டில் அப்படிங்கிறது அதே பார்த்தீங்கன்னா டெரி பண்ணி சொல்லிடும். ஓகேங்களா. இன்க்ளூடிங் பிரேஸ் குறியும் இந்த பிரேஸு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பர்லின் பீம்லாம் நமக்கு இந்த சக்ஸஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா. இந்த ராஃப்டர் திக்னஸ் மட்டும் நம்ம கம்மியாக ப்ரொவைட் பண்ணியிருக்கோம், அதுக்கேற்ற மாதிரி ஆட்டோ டிசைன் கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இன்க்ரீஸ் ஆகிடும். ஓகே, நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு போர்ட்டல் ஸ்டீல் ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர்ஸை பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் நார்மலாக ஒரு டெக்லா ஸ்ட்ரக்சரல் டிசைன் சாஃப்ட்வேர் மூலிமா நம்ம ஈஸியாக நம்ம இதை டிசைன் பண்ணிடலாம் வித்தின் ½ ஹவரில். ஓகேங்களா. நெக்ஸ்ட் இதை கிளிக் பண்ணி ஆட்டோ டிசைன் கொடுத்துட்டிங்க அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக அதே உங்களுக்கு இதை டிசைன் பண்ணி கொடுத்தோம். ஓகேங்களா. இதோட டேட்டா வேணும் அப்படின்னா ஆல்ரெடி உங்களுக்கு வியூ தெரியும். ஓகேங்களா. இதோட டேட்டாலாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா go to the report. ஓகேங்களா. ரிப்போர்ட் வியூவில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன டேட்டா வேணும், லோடிங் அனலைஸ் பில்டிங் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது. உங்களுக்கு இந்த பில்டிங் லோடிங் வேணும் அப்படின்னா ஷோ ரிப்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆப்ஷன் வந்துடும் உங்களுக்கு. ஓகேங்களா. இந்த பில்டிங் என்னென்ன கோட் புக்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கோம், எவ்வளோ லோட் காம்பினேஷன், நெக்ஸ்ட் அந்த டிசைன் ப்ரொசீஜர் ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த வந்துடும். ஓகேங்களா. இந்த ரிப்போர்ட்டில் இருக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதை ரைட் கிளிக் பண்ணி இந்த ட்ராயிங் ஆப்ஷன் அப்படின்னா கோ டு ட்ராவில் போய்ட்டு ட்ராயிங் மேனேஜ்மெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இதோட ஃபுல் ட்ராயிங்கு நமக்கு வந்துடும். ஓகேங்களா. நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த டெக்லா ஸ்ட்ரக்சரல் டிசைனர் சாஃப்ட்வேரில் இப்படி தான் இந்த போர்ட்டல் ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஈஸியாக இந்த டிசைன் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம்.